இங்கே பாருங்கள், எத்தனை லெமன் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். நைட்டு அடித்த காற்றுல மழையில் ஒரு 10 பழத்துக்கு மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்குங்க. நான் வந்தது தோட்டத்தில் செடி கருவேப்பிலை ஒடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல ஒரு 10 பழம் நல்லா காற்று அடித்து தான் அதில் கீழே விழுந்து கிடக்குது. இப்போ ஆனால் லெமன் எதையும் நான் செய்ய முடியாது, மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் ஏதாவது லெமன் வச்சு செஞ்சு பசங்க கொடுத்தா உடனே சளி பிடிச்சிடும். கருவேப்பிலையும் ஒடிச்சாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கருவேப்பிலை பாருங்கள். நான் அன்றைக்கி பசங்க ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க, லீவாக இருக்கும் ஏன்னா மழை பெய்யுதில்ல, அதனால் லீவ் விட்டுருவாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தீபாவளிக்கு எல்லா ஸ்கூல் 4 நாள் லீவ் விட்டாங்கம்மா. எங்கள் ஸ்கூல் மட்டும் லீவே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்ததுமே எங்கள் ஸ்கூல் நாளைக்கு உண்டு, எல்லா ஸ்கூல் 4 நாள் லீவு, எங்கள் ஸ்கூல் மட்டும் ஏன் வைக்கிறாங்க. அவங்களுக்கு சாட்டர்டே எப்பயுமே வைக்குவாங்க. இந்த சாட்டர்டே எதனால் வைக்கிறாங்கன்னா, இப்போ தீபாவளிக்காக நிறையா பசங்களுக்கு ட்ராமாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ராமா ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்க லீவு கொடுக்கல. அதனால் கம்பல்சரி எல்லாருமே வந்தாகணும் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. தீபாவளிக்கு 4 நாள் லீவு, எங்கள் ஸ்கூல் மட்டும் ஏன் வச்சாங்க அப்படின்றதான். அதுக்கு மாதிரி நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சுதும் நியூஸே தான் பார்க்க ஆரம்பித்தான். நியூஸில் கடலூர் மாவட்டம் லீவ் விட்றாங்களா பாருமா அப்படின்ட்டு தான். ஆனால் எந்த மாவட்டமும் லீவுன்னு சொல்லிட்டு நியூஸில் வரல. என்னம்மா எந்த மாவட்டம் வரல அப்படின்னா, மழை நல்லா பெஞ்சால் வரும், இப்போ அந்தளவுக்கு வரல. ரெட் அலர்ட் வரவே இல்லை, எல்லாமே ஆரஞ்சு அலர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. மழைலாம் அந்த அளவுக்குலாம் இல்லைம்மா மழை பெய்யுதுமா, காலையில் எப்படி லீவுன்னு தான் மெசேஜ் வரும், ஃபோனில் பார்த்துட்டே இருமா அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு மழை காலையில் என்ன சொன்னால், நீ காலையில் எழுந்துச்சி எப்போதும் போல் சமைக்காதம்மா, லேட்டாக எழுந்துருமா, டக்குன்னு நியூஸில் வந்துருமா, கடலூர் மாவட்டம் லீவுன்னு வந்துருமா அப்படின்ட்டே இருந்தான். நான் எப்போதும் போல் காலையில் எழுந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவன் எனக்கு முன்னாடி முடிச்சிட்டான் போல இருக்குது. ஒரு 5:50க்குலாம் டிவி நியூஸ் ஆன் பண்ணிவிட்டு ஷோபாவில் உட்காந்துக்கிட்டான். என்னப்பா படிக்க போகிறேன்னா, இல்லைம்மா இன்றைக்கி லீவாக தான்மா இருக்கும், நியூஸ் ஆன் பண்ணோம். அதே போல் காலையிலேயும் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு, அந்தளவுக்கு மழை இல்லை, ஓரளவுக்கு தூரிகிட்டே இருந்துச்சு. பாவம் நான் சமைச்சிட்டு இருந்தேன். அவன் 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணான், நியூஸில் வருதான்னு ஃபோன்லேயும் பார்க்க சொன்னான். நான் சொன்னேன், இந்த மழைக்கெலாம் லீவ் விட மாட்டாங்க, கிளம்பு, நான் இன்னும் ஒரு 3 நாள் லீவ் வருது அப்படின்னேன். அப்புறம் பார்த்தேன், அப்புறமா 7 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வந்தான். ஒரு திருப்தியாக கிளம்பவே இல்லை. ஏன்னா மழை பெய்யுதுன்றதுனால அவனுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுப்பே இல்லை, டல்லாகிட்டான். அதுவும் இல்லாமல் மற்ற ஸ்கூல்லாம் லீவு அப்படின்னும் போது பசங்க ஆட்டோவில் வர்ற பசங்களாம் எங்கள் ஸ்கூலில் நாளைக்கு லீவு, உங்கள் ஸ்கூல் மட்டும் தான், இப்படிலாம் பேசிட்டு தான் அவனுக்கு மனசு ஒரு இதாகிடுச்சு. நம்ம மட்டும் தானே போகணும், நம்ம ஸ்கூல் மட்டும் தானே அப்படின்ட்டு. அப்புறம் என் பொண்ணு சொன்னான், மணி 8 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நியூஸில் வராது, மிஸ் எல்லாம் கிளம்பி ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, இனிமேல் எந்த நியூஸ்லேயும் வராது, ஃபோன்லேயும் வராது, கிளம்பு தம்பின்னா. அதுக்கப்புறம் தாங்க என் பையன் கிளம்புனா. இப்போ நானும் அதுக்குள்ளே லஞ்ச் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சு காய் பொரியல் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினேன். அப்புறம் அவன் எனக்கு சொன்னான், நீ எப்போதும் போல எழுந்திருக்காதம்மா, மெதுவாக எழுந்திரிச்சம்மா, அப்புறம் நீ சமைச்சு முடிச்சுட்டு லீவுன்னு வந்துடுமா அப்படின்னா. அது லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, சமைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் என் வேலை கரெக்டாக செய்கிறப்பா அப்படின்னேன். இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. அப்புறம் நான் ரெடி பண்ணிவிட்டேன், லஞ்ச் பண்ணி காய் பொரியல் பண்ணி சாதம் வச்சு தோசை ஊற்றினேன். அப்புறம் சாம்பார் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மழை பெஞ்சால் காலையில் ஏஞ்சி கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு சொல்கிறா, லீவுனா என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து தூங்குவோம், சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்ப மாட்டோம் அப்படின்றான். என் பையன், தீபாவளிக்கெலாம் வெடி வெடிக்கலாமா லீவ் விட்டா, அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், அம்மா ஸ்வீட்லாம் பண்ணுவீங்களா, கூட மாட இருப்போம்னா. எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வாங்க, நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு ஹெல்ப்பு, நான் என்னால் செய்ய முடியும், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னேன். அப்புறமா ஒரு வழியாக மழை பெஞ்சு தான் இருந்தது, அவங்க ஆட்டோவில் ஏற வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் இப்படி தானா என்னன்னு தெரியல, எல்லா பிள்ளைங்களும் இப்படின்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, பாய்.